CA, CMA, CS, CAT, பேங்கிங், TNPSC இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ICP ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கோச்சிங் ப்ளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அணுக வேண்டிய முகவரி 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன்ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 640101. தொடர்புக்கு 9894795915 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். விரைந்து சேருவீர், பயன்பெறுவீர். குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. எக்ஸசைஸ் 13 பார்க்கலாங்க. இப்போ உங்களுக்கு இந்த லெசன் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் செட்ஸு படிச்சிருப்பீங்களா, அதில் வென் டயக்ராம் போடுவீங்களா, அது போட தெரிஞ்சாவே வந்துட்டு உங்களுக்கு இந்த லெசன் ஈஸியாக இருக்குங்க. எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1 to 25. ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின் கண்டெயின் 2 ஸ்டேட்மெண்ட். ஒவ்வொரு கொஷின்லேயும் 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குங்க. ஃபாலோடு பை 2 கன்க்ளூஷன். 2 கன்க்ளூஷன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு வரும். அந்த கன்க்ளூஷன் நம்பர் 1 and 2. யூ ஹாவ் டு கன்சிடர் தி 2 ஸ்டேட்மெண்ட். 2 ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் டு பி ட்ரூ, அது கரெக்டாக இருக்குதா, ஈவன் இஃப் தே சீன் டு பி அட் வேரியன்ஸ் அட் த காமன்லி நோன் ஃபேக்ட். You have to decide which of the given conclusion definitely follow from the given statement. அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணியிருக்கா, பண்ணலையா, 1 ஃபாலோ பண்ணியிருக்கா, 2 ஃபாலோ பண்ணியிருக்கா, 1 2 ஃபாலோ ஆகலையா அப்படிங்கிற ஆன்சர்லாம் நீங்கள் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, ஏங்கிறது வந்து இஃப் ஒன்லி 1 ஃபாலோஸ், 1 மட்டும் ஃபாலோ இருந்துச்சுன்னா இஃப் ஒன்லி 1 ஃபாலோஸ்னு எழுது. 2 மட்டும் ஃபாலோ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கன்க்ளூஷன் 2 மட்டும் ஃபாலோ ஆச்சுன்னா இஃப் ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். இஃப் எய்தர் 1 or 2 ஃபாலோஸ், நெய்தர் 1 nor 2 ஃபாலோஸ், இஃப் போத் 1 and 2 are ஃபாலோஸ். இப்படி உங்களோட ஆன்சரை வந்து ABCDE அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போடணும். இதுக்கு முன்னாடி இந்த செட்ஸு மட்டும் உங்களுக்கு தெரியணுங்க. லாஜிக்கல் ரீசனிங்கில் சிலாஜிசம் வந்து ரொம்ப ஈஸியான கான்செப்ட்டுங்க. இதில் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படித்தது தான். ஆல் ஏ ஆர் பி. இங்கே பாருங்கள், ஆல் ஏ ஆர் பி. இந்த டயக்ராம் பாருங்கள், சிம்பிளாக இருக்குங்களா. ஆல் ஏ, எல்லா ஏவும் வந்துட்டு பி தான். நெக்ஸ்ட்டு நோ ஏ ஆர் பி. ஏக்கும் பிக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை, நோ ஏ ஆர் பி. நெக்ஸ்ட்டு சம் ஏஸ் ஆர் பி. ஏல சம் பார்ட்டு மட்டும் பியில் இருக்குது, ஏல சம் பார்ட்டு மட்டும் பியில் இருக்குது, அதுதான் சம் ஏ ஆர் பி. Statement 1. Some chairs are glasses, all trees are chair. Statement என்ன இருக்குது? Some chairs are glasses, all trees are chair. Conclusion பாருங்கள், some trees are glasses, some glasses are tree. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கணும். இதில் என்னெல்லாம் ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு பார்க்கணும். சேர்னு ஒரு ஆப்ஜெக்ட்டு, கிளாஸுன்னு ஒரு ஆப்ஜெக்ட்டு, ட்ரீன்னு ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டை நம்ம எழுதணும். சேரு, கிளாஸு, ட்ரீ. இப்போது நம்ம இதுக்கு வந்து டயக்ராம் வரையணும். சம் சேர்ஸ் ஆர் கிளாஸஸ். இப்போது இது வந்து கிளாஸு, கிளாஸில் சம் சேர் வந்துட்டு இது வந்து சம் சேர், சரிங்களா. கிளாஸில் ஒரு பார்ட்டு வந்துட்டு சேராக இருக்குது, ஒரு பார்ட்டு வந்துட்டு என்னவாக இருக்குது, சேராக இருக்குது. இதுதான் வந்து சம் சேர்ஸ் ஆர் கிளாஸஸ். இது மீனிங் புரிஞ்சுச்சுங்களா. நெக்ஸ்ட்டு ஆல் ட்ரீஸ் ஆர் சேர். சேருக்குள்ளே ட்ரீ இருக்குது. ஆல் ட்ரீஸ் ஆர் சேர். ஆல் ட்ரீஸ் ஆர் உங்களுக்கு என்னங்க, சேர். சேருக்குள்ளே உங்களுக்கு என்ன இருக்குது, ட்ரீ இருக்குது. கன்க்ளூஷன் பாருங்கள், இப்போ டயக்ராம் வரைஞ்சாச்சு. நம்ம இப்போ கன்க்ளூஷனுக்கு வரோம். கன்க்ளூஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, சம் ட்ரீஸ் ஆர் கிளாஸஸ். சம் ட்ரீஸ் ஆர் கிளாஸஸ் இருக்குங்களா. ட்ரீயும் கிளாஸும் தனித்தனியாக இருக்குங்களா, எந்த சம்மந்தமும் இல்லைங்களா. ஸோ இது வந்துட்டு ராங். இந்த கன்க்ளூஷன் வந்துட்டு உங்களுக்கு ராங்கு. நெக்ஸ்ட்டு 2 செகண்ட் கன்க்ளூஷன் வந்து சம் கிளாஸஸ் ஆர் ட்ரீ. இதுவும் தப்பு. ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆல் ட்ரீஸ் ஆர் சேர் தான் இருக்குது, சேருக்குள்ளே ட்ரீ தான் இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சம் கிளாஸஸ் ஆர் ட்ரீ. கிளாஸஸுக்கும் ட்ரீக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லை. ஸோ இதுவும் வந்துட்டு உங்களுக்கு ராங்கு தான்.
உங்களுக்கு ஆன்சர் என்ன எழுதணும்னா ஆப்ஷன் டி நெய்தர் 1 nor 2 ஃபாலோஸ் அப்படின்னு நீங்கள் உங்களோட ஆன்சர் எழுதணுங்க. இதுதாங்க உங்களோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட் 2. நோ மேன் இஸ் அ லயன், ராம் இஸ் அ மேன். ஓகேங்களா, இது வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டு. கன்க்ளூஷன் வந்துட்டு 1 வந்து ராம் இஸ் நாட் அ லயன், 2 வந்துட்டு ஆல் மென் ஆர் நாட் ராம். இப்போ நம்ம டயக்ராம் போடணும். என்ன ஆப்ஜெக்ட் இருக்குது? மேனு, லயனு, ராமு. 3 ஆப்ஜெக்ட் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட் எழுதிக்கலாம், மேனு, லயனு, ராம். இப்போ கன்க்ளூஷன் நோ மேன் இஸ் அ லயன். நோ மேன் இஸ் அ லயன் அப்படின்னா லயன் தனியாக மேன் தனியாக நம்ம போட்டுறோம். ராம் இஸ் அ மேன், மேன்குள்ளே யார் இருக்காங்க? ராம். ராம் இஸ் அ மேன் போட்டுடலாங்களா? ராம் இஸ் அ மேன் அப்படிங்கிறது போட்டுருங்களாங்களா? நோ மேன் இஸ் அ லைன் புரிஞ்சுங்களா? நோ மேன் இஸ் அ லைன் புரிஞ்சுச்சுங்களா? இப்போது நம்ம கன்க்ளூஷனுக்கு வருவோம். ராம் இஸ் நாட் அ லயன். கரெக்டு. என்ன சொல்லுங்கள்? ராம் வேறு லயன் வேறு. அப்போது இந்த கன்க்ளூஷன் வந்துட்டு ஓகே. ஆல் மென் ஆர் நாட் ராம். இங்கே வந்து எம்ஏஎன் மேன் இருக்குது, இங்கே வந்து எம்இஎன் மென் இருக்குது, மேன் மென் இருக்குது. ஸோ ஆல் மென் ஆர் நாட் ராம். அப்போ அது வந்துட்டு உங்களுக்கு ராங்கு. அது வந்துட்டு உங்களுக்கு என்ன? ராங்கு. ஸோ இது வந்துட்டு 1 கரெக்டு, 2 வந்து ராங்கு. ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு ஆன்சர். ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 1 ஃபாலோஸ். ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 1 ஃபாலோஸ். நெக்ஸ்ட்டு தேர்டு சம். ஸ்டேட்மெண்ட் ஆல் பாய்ஸ் ஆர் ஃபாதர், ஆல் ஃபாதர்ஸ் ஆர் மதர்ஸ். ஆல் பாய்ஸ் ஆர் ஃபாதர்ஸ், ஆல் ஃபாதர்ஸ் ஆர் மதர்ஸ். கன்க்ளூஷன் ஆல் ஃபாதர்ஸ் ஆர் பாய்ஸ், ஆல் பாய்ஸ் ஆர் மதர்ஸ். நமக்கு இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ஆப்ஜெக்ட் எடுக்கணும்? பாய்ஸு, ஃபாதரு, மதர். 3 ஆப்ஜெக்ட் நம்ம எடுத்து டயக்ராம் போடணும். ஆல் பாய்ஸ் ஆர் ஃபாதர்ஸ், ஆல் பாய்ஸ் ஆர் உங்களுக்கு என்னங்க? ஃபாதர்ஸ். ஆல் பாய்ஸ் ஆர் ஃபாதர்ஸ் டயக்ராம் போட்டுக்கிட்டிங்களா? ஆல் ஃபாதர்ஸ் ஆர் மதர், ஆல் ஃபாதர்ஸ் ஆர் என்ன? மதருங்களா? டயக்ராம் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். கன்க்ளூஷன் செக் பண்ணி பார்க்குறோம். ஆல் ஃபாதர்ஸ் ஆர் பாய். ஆல் ஃபாதர்ஸ் ஆர் பாயின்னு சொல்ல முடியுமா? ஃபாதரில் ஒரு பார்ட்டு தான் பாய்ஸு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு ராங்கு. ஆல் பாய்ஸ் ஆர் மதர்ஸ். ஆல் பாய்ஸ் ஆர் மதர்ஸுங்களா? கண்டிப்பாக மதர்க்குள்ளே தான் யார் இருக்காங்க? பாய் இருக்காங்க. ஸோ ஆல் பாய்ஸ் ஆர் மதர்ஸ் அப்படிங்கிறது கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பி ஒன்லி 2 ஃபாலோஸ். 4th ப்ராப்ளம். ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல் பென்ஸ் ஆர் கப்ஸ், ஆல் கப்ஸ் ஆர் பவுல்ஸ். கன்க்ளூஷன் ஆல் பென்ஸ் ஆர் பவுல், ஆல் கப்ஸ் ஆர் பாட்டு. ஆப்ஜெக்ட் என்ன இருக்குது? பென்னு, கப்பு, பவுலு. பென்னு, கப்பு, பவுல் ஆப்ஜெக்ட் எழுதிடுறோம். இப்போ நம்ம டயக்ராம் வரைகிறோம். ஆல் பென்ஸ் ஆர் கப்ஸ். ஃபஸ்ட்டு ஆல் பென்ஸ் ஆர் கப்ஸ் இந்த டயக்ராம் போட்டுக்கிறோம். ஆல் கப்ஸ் ஆர் பவுல், ஆல் கப்ஸ் ஆர் பவுல். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஆல் பென்ஸ் ஆர் கப்பு, நெக்ஸ்ட்டு ஆல் கப்ஸ் ஆர் பவுல்ஸ். 2 டயக்ராம் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். ஆல் பென்ஸ் ஆர் பவுல், ஆல் பென்ஸ் ஆர் பவுல். இப்போது பெண்ணுக்குள்ளே தான் உங்களுக்கு, பவுலுக்குள்ளே தான் உங்களுக்கு என்ன இருக்குது? பென் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஆல் கப்ஸ் ஆர் பாட்டு. பாட்டுன்னு ஒரு இதுவே இல்லை, ஆப்ஜெக்டே நம்மளுக்கு இல்லை. ஆல் கப்ஸ் ஆர் பாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ ஒன்லி 1 ஃபாலோ. ஆப்ஷன் ஏ ஒன்லி 1 ஃபாலோ. நெக்ஸ்ட்டு 5th சம்மு. ஆல் ஸ்டூடெண்ட் ஆர் பாய்ஸ், நோ பாய் இஸ் அ டல். கன்க்ளூஷன் there are no girls in the class, no student is a dull. இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் ஆல் ஸ்டூடெண்ட் ஆர் பாய்ஸ், நோ பாய் இஸ் எ டல்லுங்களா? இப்போ நமக்கு என்ன ஆப்ஜெக்ட் இருக்குது? ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்குது, பாயின்னு இருக்குது, டல்லுன்னு இருக்குங்களா? பாய்ஸு, ஸ்டூடெண்ட்டு, டல்லு 3 ஆப்ஜெக்ட்டும் எடுத்துக்கிறோம். ஆல் ஸ்டூடெண்ட் ஆர் பாய்ஸ், ஆல் ஸ்டூடெண்ட் ஆர் பாய்ஸ். ஓகேங்களா? நோ பாய் இஸ் டல், நோ பாய் இஸ் டல்னா பாய்க்கும் டல்லுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ தனியாக ஒரு டயக்ராம் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம கன்க்ளூஷன் வரோம். தெர் ஆர் நோ கேர்ள்ஸ் இன் த கிளாஸ். இப்போது உங்களுக்கு கேர்ள்ஸுங்கிறதே இல்லைங்கிறாங்க, கேர்ள்ஸுங்கிறதே நமக்கு இல்லை. ஸோ இந்த கன்க்ளூஷன் வந்துட்டு நமக்கு கரெக்டு தான். நோ ஸ்டூடெண்ட் இஸ் அ டல்.
அதுவும் கரெக்டு தான். டல் தனியாக இருக்காங்க, ஸ்டூடெண்ட் தனியாக இருக்காங்க. ஸோ நோ ஸ்டூடெண்ட் இஸ் அ டல், அதுவும் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக இருக்கிறதுனால ஆப்ஷன் ஏ எழுதுக்கிறோம். போத் 1 and 2 ஃபாலோஸ். போத் 1 and 2 ஃபாலோஸ். Sixth problem, statement. Some cats are kitten, all rats are kitten. Conclusion, some cats are rats, 2 some rats are cat. இப்போ ஸ்டேட்மெண்ட் என்னங்க? சம் கேட்ஸ் ஆர் கிட்டன், ஆல் ரேட்ஸ் ஆர் கிட்டனுங்களா? கேட்டு, கிட்டனு, ரேட்டு 3 ஆப்ஜெக்ட் இருக்குது. கேட்டு, கிட்டனு, ரேட்டுன்னு 3 ஆப்ஜெக்ட் இருக்குது. சம் கேட்ஸ் ஆர் கிட்டன், கேட் இருக்கு இல்லைங்களா, அதில் சம் பார்ட் வந்துட்டு உங்களுக்கு என்னங்க? கிட்டன். சம் கேட்ஸ் ஆர் கிட்டன், ஆல் ரேட்ஸ் ஆர் கிட்டன். ஆல் ரேட்ஸ் ஆர் உங்களுக்கு என்ன? கிட்டன். இந்த டயக்ராமும் வரைஞ்சிடும். டயக்ராம் வரைஞ்சோன்னா கன்க்ளூஷன் போகிறோம். சம் கேட்ஸ் ஆர் ரேட், சம் கேட்ஸ் ஆர் ரேட்டு. பாருங்கள், கேட்டு தனியாக இருக்குது, ரேட்டு தனியாக இருக்குது. இப்படி ஒன்றும் நமக்கு இல்லை, தனித்தனியாக தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ராங்கு. சம் ரேட்ஸ் ஆர் கேட், அதுவும் உங்களுக்கு அதான், கேட் தனியாக தான் இருக்குது. சம் ரேட்ஸ் ஆர் கேட்டுங்கிறதும் உங்களுக்கு ராங்கு தான். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி, ரெண்டுமே ராங்காக வந்திருக்குது கன்க்ளூஷனில். ஆப்ஷன் டி, நெய்தர் 1 nor 2 ஃபாலோஸ். Seventh problem, statement. All names are dogs, no dogs are foxes. Conclusion, 1 வந்து all names are foxes, 2 வந்துட்டு no dogs are names. இப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது? all names are dogs, no dogs are fox. நேமு டாகு ஃபாக்ஸு, நேமு டாகு ஃபாக்ஸு. டயக்ராம் வரைகிறோங்க. ஆல் நேம்ஸ் ஆர் டாக்ஸ், ஆல் நேம்ஸ் ஆர் என்னங்க? டாக்ஸ். டயக்ராம் வரைஞ்சிரும். நோ டாக்ஸ் ஆர் ஃபாக்ஸ், ஃபாக்ஸ் தனியாக வரைஞ்சிக்கிறோம். நோ டாக்ஸ் ஆர் ஃபாக்ஸ். இப்போ கன்க்ளூஷனுக்கு வரும். ஆல் நேம்ஸ் ஆர் ஃபாக்ஸஸ்ங்களா? ஆல் நேம்ஸ் ஆர் டாக் தான் இருக்குது, ஃபாக்ஸ் கிடையாது. ஸோ இது வந்துட்டு ராங்கு. ஃபாக்ஸ் வந்து தனியாக தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ராங்கு. நோ டாக்ஸ் ஆர் நேம்ஸ், நோ டாக்ஸ் ஆர் நேம்ஸ், இதுவும் உங்களுக்கு ராங்கு தான். ஓகேங்களா? இப்போ ரெண்டுமே ராங்காக வந்திருக்கிறதுனால ஆப்ஷன் டி, நெய்தர் 1 nor 2 ஃபாலோஸ். 8th one, all pens are dogs, some pens are lights. Conclusion என்ன இருக்குது? some dogs are light, some lights are not dogs அப்படின்னு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஆப்ஜெக்ட் என்னங்க? பென்னு, டாகு, லைட்டு. பென்னு, டாகு, லைட்டு 3 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஆல் பென்ஸ் ஆர் டாக்ஸுங்களா? ஆல் பென்ஸ் ஆர் டாக்ஸ். ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் போட்டுக்கலாங்களா? ஆல் பென்ஸ் ஆர் டாக்ஸுன்னு இந்த டயக்ராம் போட்டுக்கலாம். சம் பென்ஸ் ஆர் லைட்டு. அப்போ சம் பென்ஸ் ஆர் லைட்டுன்னா இங்கே சம் பென், லைட்டில் சம் பென் இருக்குது. ஓகேங்களா? சம் பென்ஸ் ஆர் லைட். இப்போ கன்க்ளூஷனுக்கு வருவோம். சம் டாக்ஸ் ஆர் லைட், சம் டாக்ஸ் ஆர் லைட்டு. சம் டாக்ஸ் ஆர் லைட்டு கரெக்டுங்களா? டாக்ஸில் சம் பார்ட் வந்துட்டு லைட்டில் இருக்குது, அது வந்துட்டு கரெக்டு. சம் லைட்ஸ் ஆர் நாட் டாக்ஸ், சம் லைட்ஸ் ஆர் நாட் டாக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ராங் ஸ்டேட்மெண்ட். இப்போ 1 மட்டும் ஃபாலோ ஆகுது. ஆப்ஷன் ஏ, ஒன்லி 1 ஃபாலோஸ். Ninth problem, statement. Some animals are cloud, horses is a animal. Conclusion என்ன சொல்லியிருக்காங்க? Some clouds are animal, hen is not a cloud. இப்போ இதான் கொஷின். Some animals are cloud, horse is a animal. நமக்கு உங்களுக்கு என்னெல்லாம் ஆப்ஜெக்ட் வரும்? அனிமல், cloud, horse 3 ஆப்ஜெக்ட் வருங்களா? ஆன்சர் பாருங்கள். சம் டயக்ராம் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். சம் அனிமல்ஸ் ஆர் க்ளவுட், சம் அனிமல்ஸ் ஆர் க்ளவுடு. ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் போட்டுக்கலாங்களா? ஹார்ஸ் இஸ் அ அனிமல், ஹார்ஸ் இஸ் அ அனிமலுங்களா? ஹார்ஸ் இஸ் அ அனிமல். இந்த டயக்ராமும் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வரோம். சம் க்ளவுட்ஸ் ஆர் அனிமல். கரெக்டு. சம் க்ளவுட்ஸ் ஆர் அனிமல். க்ளவுடில் சம் பார்ட் வந்து அனிமலாக இருக்குது. ஓகேங்களா? இது க்ளவுடில் சம் பார்ட் வந்துட்டு நம்ம அனிமலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹென் இஸ் நாட் அ க்ளவுடு. ஹென்னுங்கிறது இல்லவே இல்லை ஆப்ஜெக்ட்குள்ளே. ஸோ இது வந்துட்டு ராங்கு.
ஒன்று மட்டும்தான் ஃபாலோ ஆகுது. ஆப்ஷன் ஏ ஒன்லி ஒன் ஃபாலோஸ். 10th ப்ராப்ளம். ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல் டேபிள்ஸ் ஆர் ரேட், சம் ரேட்ஸ் ஆர் சேர். கன்க்ளூசன், ஆல் ரேட்ஸ் ஆர் டேபிள், சம் சேர்ஸ் ஆர் நாட் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட் போலாங்க. ஆல் டேபிள்ஸ் ஆர் ரேட், சம் ரேட்ஸ் ஆர் சேர். நம்மளுக்கு என்னெல்லாம் ஆப்ஜெக்ட் இருக்குது? டேபிள், ரேட்டு, சேர். 3 ஆப்ஜெக்ட் இருக்குது. டேபிள், ரேட்டு, சேர். ஆல் டேபிள்ஸ் ஆர் ரேட்டு. ஆல் டேபிள்ஸ் ஆர் ரேட். இந்த டயக்ராம் ஃபஸ்ட்டு வரைஞ்சிடும். சம் ரேட்ஸ் ஆர் சேர். அப்போது ரேட்டில் சம் பார்ட் வந்துட்டு உங்களுக்கு சேர். இந்த டயக்ராமும் வரைஞ்சிடும். கன்க்ளூசனுக்கு வரும். ஆல் ரேட்ஸ் ஆர் டேபிள். ஆல் ரேட்ஸ் ஆர் டேபிள். அது வந்துட்டு உங்களுக்கு தப்பு. ஆல் ரேட்ஸ் ஆர் டேபிள் கிடையாது. ரேட்டில் ஒரு பார்ட்டு தான் டேபிள். ஆனால் அவங்க உங்களுக்கு கொடுத்துருக்குறதே எல்லா ரேட்டுமே டேபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ராங்கு. சம் சேர்ஸ் ஆர் நாட் ரேட். சம் சேர்ஸ் ஆர் நாட் ரேட் கரெக்டு தான். சம் சேர்ஸ் ஒன்லி தான் ரேட்டு. சம் சேர்ஸ் ஆர் நாட் ரேட்டுங்கிறது உங்களுக்கு கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் பி ஒன்லி 2 ஃபாலோஸ். இதுதான் உங்களுக்கு ஆன்சர் கன்க்ளூஷனில். 11th ப்ராப்ளம். ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல் டைகர்ஸ் ஆர் பேர்ட்ஸ், some birds are cows. Conclusion, some cows are birds, some tigers are cows. இங்கே உங்களுக்கு என்ன இருக்குது? டைகரு, பேர்டு, கவ் இருக்குது. டைகரு, பேர்டு, கவ் இருக்குது. பேர்டு, டைகரு, கவ் இருக்குது. ஆல் டைகர்ஸ் ஆர் பேர்டு. ஆல் டைகர்ஸ் ஆர் என்ன? பேர்டு. சம் பேர்ட்ஸ் ஆர் கவ். சம் பேர்ட்ஸ் ஆர் உங்களுக்கு என்ன? கவ். டயக்ராம் வரைஞ்சிட்டோங்க. இப்போ வந்து கன்க்ளூஷன் பார்க்கலாம். சம் கவுஸ் ஆர் பேர்ட்ஸ். சம் கவுஸ் ஆர் பேர்ட்ஸ் கரெக்டுங்களா? சம் கவுஸ் ஆர் பேர்ட்ஸ் வருதுங்களா? கவ்வில் ஒரு பார்ட் வந்துட்டு பேர்டு இருக்குங்களா? இந்த ஏரியா இருக்குங்களா? அதனால் இது வந்து கரெக்டு. சம் டைகர்ஸ் ஆர் கவுஸ். சம் டைகர்ஸ் ஆர் கவுஸுங்களா? கவுக்கும் டைகருக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லை. ஸோ இது வந்துட்டு ராங்கு. இப்போ இது ஒன்று மட்டும்தான் ஃபாலோ ஆகுது. ஆப்ஷன் ஏ ஒன்லி ஒன் ஃபாலோஸ். 12th ப்ராப்ளம். ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல் பேப்பர்ஸ் ஆர் பென், ஆல் பென்ஸ் ஆர் எரேசர். கன்க்ளூசன், சம் எரேசர் ஆர் பேப்பர்ஸ், சம் பென்ஸ் ஆர் நோ பேப்பர்ஸ். ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஆல் பென்ஸ் ஆர் ஆல் பேப்பர்ஸ் ஆர் பென், ஆல் பென்ஸ் ஆர் எரேசர். உங்களுக்கு பேப்பரு, பென்னு, எரேசர் 3 ஆப்ஜெக்ட் இருக்குது. டயக்ராம் போலாங்களா? ஆல் பேப்பர்ஸ் ஆர் பென். ஆல் பேப்பர்ஸ் ஆர் பென். இந்த டயக்ராம் போட்டுடலாங்களா? ஆல் பேப்பர்ஸ் ஆர் பென் போட்டோங்களா? ஆல் பென்ஸ் ஆர் எரேசர். ஆல் பென்ஸ் ஆர் எரேசர். இந்த டயக்ராமும் போட்டுடுறோம். இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வரோம். சம் எரேசர் ஆர் பேப்பர். சம் எரேசர் ஆர் பேப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். சம் எரேசரில் ஒரு பார்ட்டு பேப்பரு. இது வந்துட்டு கரெக்டு. சம் பென்ஸ் ஆர் நோ பேப்பர். சம் பென்ஸ் ஆர் நோ பேப்பர் அப்படிங்கிறது ராங்கு. ஸோ ஆப்ஷன் ஏ ஒன்லி ஒன் ஃபாலோஸ். 13th ப்ராப்ளம். ஸ்டேட்மெண்ட்டில் சம் ட்ரீஸ் ஆர் மங்கி, சம் ஷிப்ஸ் ஆர் ட்ரீஸ். கன்க்ளூசன், சம் monkeys ஆர் ஷிப், சம் ட்ரீஸ் ஆர் நெய்தர் ஷிப் நார் மங்கி. ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். சம் ட்ரீஸ் ஆர் மங்கி, சம் ஷிப்ஸ் ஆர் ட்ரீஸ். ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு ட்ரீ, மங்கி, ஷிப்பு போட்டுடலாங்களா? டயக்ராம் போடலாங்களா? சம் ட்ரீஸ் ஆர் மங்கி, சம் ட்ரீஸ் ஆர் மங்கி. மங்கியில் சம் ட்ரீஸ் ஆர் மங்கி டயக்ராம் போட்டோம். சம் ஷிப்ஸ் ஆர் ட்ரீ இந்த சைடு போடுறோம். சம் ஷிப்ஸ் ஆர் என்னங்க? சம் ஷிப்ஸ் ஆர் என்னங்க? ட்ரீ. இப்போது கன்க்ளூஷன் வரும். சம் monkeys ஆர் ஷிப்பு. சம் monkeys ஆர் ஷிப்புங்களா? சம் monkeys ஆர் ஷிப்புங்கிறது ராங்கு. உங்களுக்கு மங்கிக்கும் ஷிப்புக்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லை, அதனால் ராங்கு. சம் ட்ரீஸ் ஆர் நெய்தர் ஷிப் நார் மங்கி. சம் ட்ரீஸ் ஆர் என்ன? நெய்தர் ஷிப் நார் மங்கீஸ். அதுவும் உங்களுக்கு என்னங்க? ராங்கு தான். ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ஷன் டி நெய்தர் 1 nor 2 ஃபாலோஸ். ஒன் மோர் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க.
சம் ட்ரீஸ் ஆர் மங்கி, ட்ரீயில் சம் பார்ட்டு மங்கி. ஓகேங்களா? சம் சிப்ஸ் ஆர் ட்ரீ, ட்ரீயில் சம் பார்ட்டு சிப். இந்த டயக்ராம் போட்டு முடிச்சிடறோம். சம் மங்கீஸ் ஆர் ஷிப்பு. இப்போ பாருங்கள், மங்கி இங்கே இருக்குது, ஷிப் இருக்குது, எந்த கனெக்ஷனுமே இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் வந்து ராங்கு. நெக்ஸ்ட்டு, சம் ட்ரீஸ் ஆர் நெய்தர் ஷிப் நார் மங்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் ட்ரீஸ் ஆர் நெய்தர் ஷிப் நார் மங்கின்னு சொன்னது வந்துட்டு உங்களுக்கு ராங்காக சொல்லியிருக்காங்க. ஏன்னா சம் ட்ரீஸ் ஆர் மங்கி, சம் ட்ரீஸ் ஆர் ஷிப் தான். அவங்க நெய்தர் ஷிப் நார் மங்கின்னு சொன்னது வந்துட்டு ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் டி, நெய்தர் 1 nor 2 ஃபாலோஸ். நெக்ஸ்ட்டு 14 ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல் கிளாஸஸ் ஆர் மிரர், சம் மிரர் ஆர் பிளாக். கன்க்ளூஷன், ஆல் மிரர்ஸ் ஆர் கிளாஸஸ், சம் கிளாஸஸ் ஆர் பிளாக். இப்போ ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாங்க. ஆல் கிளாஸஸ் ஆர் மிரருங்களா, சம் மிரர் ஆர் பிளாக்குங்களா. ஆப்ஜெக்ட் என்ன வரும்? கிளாஸஸ் மிரர் பிளாக், கிளாஸஸ் மிரர் பிளாக். டயக்ராம் வரையலாங்களா? ஆல் கிளாஸஸ் ஆர் மிரர், ஆல் கிளாஸஸ் ஆர் மிரர். இந்த டயக்ராம் போட்டுக்கணும். சம் மிரர்ஸ் ஆர் பிளாக், மிரரில் ஒரு பார்ட்டு பிளாக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த டயக்ராம் நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ கன்க்ளூஷனுக்கு வரோம். ஆல் மிரர் ஆர் கிளாஸஸ், ஆல் மிரர் ஆர் கிளாஸஸ்ன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஆல் த கிளாஸஸ் ஆர் த மிரர், ஆல் மிரர் ஆர் கிளாஸ் அப்படிங்கிற கன்க்ளூஷன் வந்துட்டு ராங்கு. சம் கிளாஸஸ் ஆர் பிளாக்கு, சம் கிளாஸஸ் ஆர் பிளாக்கு, அதுவும் ராங்கு. கிளாஸ் தனியாக இருக்குது, பிளாக் தனியாக இருக்குது, இதுவும் ராங் கன்க்ளூஷன் தான். ஸோ ரெண்டுமே ராங்காக இருக்குது. ஆப்ஷன் டி, நெய்தர் 1 nor 2 ஃபாலோஸ். இதாங்க உங்களோட ஆன்சர். சிக்ஸ்டீன்த் பார்க்கலாங்க. ஆல் ரோட்ஸ் ஆர் போல்ஸ், நோ போல்ஸ் ஆர் பங்களாஸ். கன்க்ளூஷன், சம் ரோட்ஸ் ஆர் பங்களாஸ், சம் பங்களாஸ் ஆர் போல்ஸ். உங்களுக்கு ஆல் ரோட்ஸ் ஆர் போல், நோ போல்ஸ் ஆர் பங்களாஸுங்களா. இப்போ ரோடு, போலு, பங்களா இது எல்லாமே உங்களோட ஆப்ஜெக்ட். ரோடு, போலு, பங்களா இது எல்லாமே உங்களோட ஆப்ஜெக்ட். ஆல் ரோட்ஸ் ஆர் போல், ஆல் ரோட்ஸ் ஆர் போல். இந்த டயக்ராம் வரைஞ்சிடலாங்களா? நோ போல்ஸ் ஆர் பங்களா, பங்களாக்கும் போலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னா தனியாக பங்களா வரைகிறோம். இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வரோம். சம் ரோட்ஸ் ஆர் பங்களாஸ், சம் ரோட்ஸ் ஆர் பங்களாஸ். சரிங்களா? அது வந்துட்டு ராங் ஸ்டேட்மெண்ட்டு. ரோடுக்கும் பங்களாக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சம் பங்களாஸ் ஆர் போல், சம் பங்களாஸ் ஆர் போல், அதுவும் உங்களுக்கு என்ன? ராங்கு. ஸோ ஆப்ஷன் டி, நெய்தர் 1 nor 2 ஃபாலோஸ். 17th ஸ்டேட்மெண்ட், மெனி ஆக்டர்ஸ் ஆர் டைரக்டர், ஆல் டைரக்டர்ஸ் ஆர் டான்சர். கன்க்ளூஷன், சம் ஆக்டர்ஸ் ஆர் டான்சர், நோ டைரக்டர் இஸ் an ஆக்டர். இப்போது ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். மெனி ஆக்டர்ஸ் ஆர் டைரக்டர், ஆல் டைரக்டர்ஸ் ஆர் டான்சர். என்ன எடுக்கலாம்? ஆக்டர், டைரக்டர், டான்சர். 3 ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஆக்டர், டைரக்டர், டான்சர். இப்போது நமக்கு இதில் மெனி ஆக்டர்ஸ் ஆர் டைரக்டர், மெனி ஆக்டர்ஸ் ஆர் டைரக்டர், ஆல் டைரக்டர் ஆர் டான்சர். இங்கே பாருங்கள், ஆல் டைரக்டர் ஆர் டான்சர். ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் போட்டுக்கலாம். மெனி ஆக்டர்ஸ் ஆர் டைரக்டர், மெனி ஆக்டர்ஸ் ஆர் டைரக்டர். அது இந்த டயக்ராம் போட்டுக்கலாங்களா? இந்த டயக்ராம் போட்டுக்கலாங்களா? ஆல் டைரக்டர்ஸ் ஆர் டான்சர், ஆல் டைரக்டர் ஆர் டான்சர். இந்த டயக்ராம் ஃபஸ்ட்டு நான் இந்த டயக்ராம் வரைஞ்சிட்றேன். ஆல் டைரக்டர் ஆர் டான்சர்னு இந்த டயக்ராம் வரைஞ்சிட்றேன். நெக்ஸ்ட்டு மேலே போகிறேன். மெனி ஆக்டர்ஸ் ஆர் டைரக்டர், மெனி ஆக்டர்ஸ் ஆர் டைரக்டர் வரைஞ்சிட்றேன். இப்போ கன்க்ளூஷனுக்கு வரேன். சம் ஆக்டர்ஸ் ஆர் டான்சர், சம் ஆக்டர்ஸ் ஆர் டான்சர். கரெக்டு தான். சம் ஆக்டர்ஸ் வந்துட்டு டான்ஸராக இருக்காங்களா? இன்டர்செக்ஷன் வருதுங்களா? சம் ஆக்டர்ஸ் ஆர் டான்சர், இது வந்து கரெக்டு. நோ டைரக்டர் இஸ் an ஆக்டர், நோ டைரக்ஷன் இஸ் an ஆக்டர் அப்படிங்கிறது ராங்கு. ஆப்ஷன் ஏ, இஃப் ஒன்லி 1 ஃபாலோஸ். 18th one statement, only dogs are animal, no historian is an animal. Conclusion, some dogs are not historian, some historians are not dogs. இங்கே பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது? ஒன்லி டாக்ஸ் ஆர் அனிமல், நோ ஹிஸ்டாரியன் இஸ் an அனிமல். ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு என்னங்க? டாகு, அனிமலே ஹிஸ்டாரியனுங்களா? டாகு, அனிமல், ஹிஸ்டாரியனுங்களா? டயக்ராம் போடலாங்களா?
ஒன்லி டாக்ஸ் ஆர் அனிமல். ஒன்லி டாக்ஸ் ஆர் அனிமல்னா டாக்ஸ் ஆர் அனிமல் டயக்ராம் போட்டுடலாங்களா? நோ ஹிஸ்டாரியன் இஸ் அன் அனிமல் தனியாக போட்டுடலாங்களா? நோ ஹிஸ்டாரியன் இஸ் அன் அனிமல். கன்க்ளூஷன் பார்க்கலாம். சம் டாக்ஸ் ஆர் நாட் ஹிஸ்டாரியன். கரெக்டாக தான் இருக்குது. டாக் வேறு ஹிஸ்டாரியன் வேறு. சம் டாக்ஸ் ஆர் நாட் ஹிஸ்டாரியனுங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு சம் ஹிஸ்டாரியன் ஆர் நாட் டாக்ஸ். சம் ஹிஸ்டாரியன் ஆர் நாட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறத வந்துட்டு உங்களுக்கு ராங் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஹிஸ்டாரியன் வந்துட்டு இண்டிவிஜுவலாக இருக்கார். சம் ஹிஸ்டாரியன் ஆர் நாட் டாக்ஸ்னால் இப்படி ஒரு டயக்ராம் வந்திருக்கும். டாக் வந்து இந்த இடத்துல வந்திருக்கிற மாதிரி டயக்ராம் வந்திருக்கும். டயக்ராம் வந்துட்டு தனியாக தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ராங்கு. ஒன்று மட்டும் இருக்குது. ஆப்ஷன் ஏ ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஒன்லி ஒன் ஃபாலோஸ். 19th one. Some chairs are kept. No cap is red. Conclusion பாருங்கள். Some caps are chair. No chair is red. இப்போ வந்துட்டு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். சேரு கேப்பு ரெட்டு. இங்கே என்ன இருக்குங்க? ஆப்ஜெக்ட்டு சேரு கேப்பு ரெட்டு இருக்குங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று என்னங்க? சம் சேர்ஸ் ஆர் கேப்புங்களா? சம் சேர்ஸ் ஆர் கேப். இந்த டயக்ராம் போட்டுக்கலாம். நோ கேப் இஸ் ரெட்டு. கேப்புக்கும் ரெட்டுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. நம்ம தனியாக இதை எழுதிடுறோம். இப்போ நம்ம கன்க்ளூஷன் வரோம். சம் கேப்ஸ் ஆர் சேர். சம் கேப்ஸ் ஆர் சேர். சம் கேப்ஸ் ஆர் சேருங்களா? கேப்போட ஒரு பார்ட்டு சேராக இருக்குது. ஸோ இது கரெக்டாக இருக்குது. நோ சேர் இஸ் ரெட். நோ சேர் இஸ் ரெட் அப்படின்ட்டு இருக்காங்க. ரிலேஷன்ஷிப்பே இல்லை. சேருக்கும் ரெட்டுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. டைரக்ட் ரிலேஷன்ஷிப் எதுவுமே இல்லை. ஸோ ஒன்லி ஒன் ஃபாலோஸ். நெக்ஸ்ட்டு 20th ஸ்டேட்மெண்ட்டு. சம் கப்ஸ் ஆர் பெல்ட். நோ பெல்ட் இஸ் பிளாக். கன்க்ளூஷன். சம் கப்ஸ் ஆர் பிளாக். சம் கப்ஸ் ஆர் நாட் பிளாக். ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். சம் கப்ஸ் ஆர் பெல்ட். நோ பெல்ட் இஸ் பிளாக். இப்போ வந்து நம்ம ஆப்ஜெக்ட் எடுக்கணும். கப்பு பெல்ட்டு பிளாக்கு. கப்பு பெல்ட்டு பிளாக்குன்னு ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம். டயக்ராம் வரைகிறோம். இதில் பாசிபிள் டயக்ராமும் வரைகிறோம், பேசிக் டயக்ராமும் வரைகிறோம். எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். சம் கப்ஸ் ஆர் பெல்ட்டு. சம் கப்ஸ் ஆர் பெல்ட்டு. சரிங்களா? சம் கப்ஸ் ஆர் பெல்ட்டு இந்த டயக்ராம் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு நோ பெல்ட் இஸ் பிளாக். நோ பெல்ட் இஸ் பிளாக். இது வந்து பேசிக் டயக்ராம். இப்போ நம்ம கன்க்ளூஷனுக்கு வரோம். சம் கப்ஸ் ஆர் பிளாக். சம் கப்ஸ் ஆர் பிளாக்கு. நம்மளால டெசிஷன் எடுக்க முடியல. சம் கப்ஸ் ஆர் நாட் பிளாக். அதுவும் டெசிஷன் எடுக்க முடியல. ஸோ இந்த சிச்சுவேஷன் வரும்போது நம்ம பாசிபிள் டயக்ராம் வரைகிறோம். பாசிபிள் டயக்ராம் வரைஞ்சிட்டு இங்கே பாருங்கள். சம் கப்ஸ் ஆர் பிளாக்குங்களா? கப்பில் சம் பார்ட் வந்து பிளாக்குன்னு ஒரு டயக்ராம் வரைங்களா? சம் கப்ஸ் ஆர் பிளாக்குன்னு ஒரு டயக்ராம் வரைஞ்சிடும். சம் கப்ஸ் ஆர் நாட் பிளாக். சம் கப்ஸ் ஆர் நாட் பிளாக். ஓகேங்களா? இப்போ பாருங்கள். இப்போ வந்துட்டு பாசிபிள் டயக்ராம். சம் கப்ஸ் ஆர் பிளட்டுங்க. சம் கப்ஸ் ஆர் பெல்ட்டு. சம் கப்ஸ் ஆர் பெல்ட்டு இந்த டயக்ராம் போட்டுக்கலாங்களா? இப்போ பாருங்கள். கன்க்ளூஷன் பாருங்கள். சம் கப்ஸ் ஆர் பிளாக். சம் கப்ஸ் ஆர் பிளாக் அப்படிங்கிறது கப்பில் சில பார்ட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சம் கப்ஸ் ஆர் பிளாக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ராங்காக இருக்குது. சம் கப்ஸ் ஆர் நாட் பிளாக்கு. கரெக்டாக இது வந்து கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு சம் கப்ஸ் ஆர் பிளாக் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி ஒன்லி 2 ஃபாலோஸ். ஸ்டேட்மெண்ட். சம் கேர்ள்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். சம் ஃப்ளவர்ஸ் ஆர் புக்ஸ். கன்க்ளூஷன். சம் கேர்ள்ஸ் ஆர் புக்ஸ். நோ புக்ஸ் ஆர் கேர்ள்ஸ். இப்போ ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். சம் கேர்ள்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸுங்களா? சம் ஃப்ளவர்ஸ் ஆர் புக்ஸுங்களா? இப்போ கேர்ள்ஸு ஃப்ளவர்ஸு புக்ஸ் இதெல்லாமே ஆப்ஜெக்ட். டயக்ராம் வரைகிறோம். சம் கேர்ள்ஸ் ஆர் ஃப்ளவர். சம் கேர்ள்ஸ் ஆர் ஃப்ளவர் வந்துருச்சுங்களா? நெக்ஸ்ட்டு சம் ஃப்ளவர்ஸ் ஆர் புக்ஸ். சம் ஃப்ளவர்ஸ் ஆர் புக்ஸு. சரிங்களா? இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கான்ட்ராடிக்ஷன் வரும்போது பாசிபிள் டயக்ராம் நம்ம போட்டு பார்க்கணும். சம் கேர்ள்ஸ் ஆர் புக்ஸ். சம் கேர்ள்ஸ் ஆர் புக். சம் கேர்ள்ஸ் ஆர் புக் ஒரு டயக்ராம் போட்டுடலாங்களா? நோ கேர்ள்ஸ் ஆர் புக்குன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போது சம் கேர்ள்ஸ் ஆர் ஃப்ளவர் இந்த டயக்ராம் போட்டுடலாங்களா? போட்டுட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது சம் கேர்ள்ஸ் ஆர் புக்ஸ். சம் கேர்ள்ஸ் ஆர் புக்கு. இப்போ பாருங்கள். சம் கேர்ள்ஸ் ஆர் புக் இங்கே கரெக்டாக இருக்குங்களா? நோ புக்ஸ் ஆர் கேர்ள்ஸ். நோ புக்ஸ் ஆர் கேர்ள்ஸு. அதுவும் உங்களுக்கு வந்துட்டு என்னவாக இருக்குது? கரெக்டாக தான் இருக்குது. ஸோ
ஆப்ஷன் சி எய்தர் 1 or 2 ஃபாலோஸ். சரிங்களா? அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சி ஆப்ஷன் சி எடுத்துக்கணும். எய்தர் 1 or 2 ஃபாலோஸ். இங்கே பாருங்கள், நோ புக்ஸ் ஆர் கேர்ள்ஸுங்களா, புக்கு கேர்ள்ஸு தனித்தனியாக இருக்குங்களா, இதில் இது ஈக்குவலாக இருக்குது. சம் கேர்ள்ஸ் ஆர் புக்ஸு, சம் கேர்ள்ஸ் ஆர் புக் இங்கே வந்துடுச்சு. ஸோ இங்கே ஒரு கரெக்டு, பாசிபிள் டயக்ராமில் ஒரு கரெக்ட் இருக்குது, ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு கரெக்ட் இருக்குது, பாசிபிள் டயக்ராமில் ஒன்றும், பேசிக் டயக்ராமில் ஒரு கரெக்டான ஆன்சரும், பாசிபிள் டயக்ராமில் ஒரு கரெக்டான ஆன்சரும் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி எய்தர் 1 or 2 follows. 22. Some files are rat, all animals are rat. Conclusion: all files are rat, some rats are animal. File rat animal, file rat animal. Some files are rat, some files are rat. All animals are rat, all animals are rat. இந்த diagram வரைஞ்சிரும். All files are rat, ஆல் ஃபைல்ஸ் ஆர் ரேட்டுங்கிறது ராங்கு. சரிங்களா? சம் ரேட்ஸ் ஆர் அனிமல், சம் ரேட்ஸ் ஆர் அனிமல் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் பி ஒன்லி 2 ஃபாலோஸ். 23. ஆல் கிரிக்கெட்டர் ஆர் டால், ராஜேஷ் இஸ் டால். கன்க்ளூஷன் பாருங்கள், ராஜேஷ் இஸ் அ கிரிக்கெட்டர், ராஜேஷ் இஸ் நாட் அ கிரிக்கெட்டர். நம்ம வந்துட்டு இதில் என்ன பண்ணோம், பேசிக் டயக்ராமும் பார்க்கணும், பாசிபிள் டயக்ராமும் பார்க்கணும். எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாங்க. நம்மளோட ஆப்ஜெக்ட் என்னங்க, டாலு ராஜேஷு கிரிக்கெட்டர். ஓகேங்களா? டாலு ராஜேஷு கிரிக்கெட்டர். பேசிக் டயக்ராம் பாருங்கள், ஆல் கிரிக்கெட்டர் ஆர் டால், ஆல் கிரிக்கெட்டர் ஆர் டால். பேசிக் டயக்ராம் ஒன்று போட்டோம். ராஜேஷ் இஸ் அ டால், ராஜேஷ் இஸ் அ டால், அதுவும் ஒரு பேசிக் டயக்ராம் போட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு பாசிபிள் டயக்ராமும் போடலாம். ராஜேஷ் இஸ் அ கிரிக்கெட்டார், பாசிபிள் டயக்ராம். சரிங்களா? ராஜேஷ் இஸ் அ கிரிக்கெட்டார் நம்ம கொண்டு வர முடியல ஆன்சர் பேசிக் டயக்ராமில், அதனால் நம்ம ஒரு பாசிபிள் டயக்ராம் போடுறோம். ராஜேஷ் இஸ் நாட் அ கிரிக்கெட்டார், இங்கே ஆன்சர் கன்க்ளூட் பண்ண முடியல, அதனால் நம்ம ஒரு பாசிபிள் டயக்ராம் போடுறோம். எப்படி போடுறது, ராஜேஷ் இஸ் அ கிரிக்கெட்டார், ராஜேஷ் இஸ் அ கிரிக்கெட்டார்னு ஒரு டயக்ராம் போடுறோம். ராஜேஷ் இஸ் நாட் அ கிரிக்கெட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜேஷ் இஸ் நாட் அ கிரிக்கெட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், ராஜேஷ் இஸ் அ கிரிக்கெட்டார் அப்படிங்கிறது பாசிபிள் டயக்ராமில் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ராஜேஷ் இஸ் அ கிரிக்கெட்டாருங்கிறது பாசிபிள் டயக்ராமில் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ராஜேஷ் இஸ் நாட் அ கிரிக்கெட்டார் அப்படிங்கிறது பேசிக் டயக்ராமில் கரெக்டாக இருக்குது. பேசிக் டயக்ராமில் ராஜேஷ் இஸ் நாட் அ கிரிக்கெட்டார் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி எய்தர் 1 or 2 ஃபாலோஸ், இதாங்க உங்களோட ஆன்சர். 24. Statement: some cats are cows, all cows are horses. Conclusion: some horses are cat, some cats are horses. உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து கேட்டு, கவ்வு, ஹார்சஸ். டயக்ராம் பார்க்கலாங்களா? சம் கேட்ஸ் ஆர் கவுஸ், சம் கேட்ஸ் ஆர் கவுஸ், இந்த டயக்ராம் போட்டுறோம். ஆல் கவுஸ் ஆர் ஹார்சஸ், ஆல் கவுஸ் ஆர் ஹார்சஸ், இந்த டயக்ராமும் போட்டுறோம். கன்க்ளூஷனுக்கு வரோம். சம் ஹார்சஸ் ஆர் கேட், சம் ஹார்சஸ் ஆர் கேட் இருக்குங்களா, சம் ஹார்சஸ் ஆர் கேட் இருக்குங்களா, கரெக்டுங்களா? ஆல் கவுஸ் ஆர் ஹார்சஸ், ஆல் கவுஸ் ஆர், சம் கேட்ஸ் ஆர் ஹார்சஸ், சம் கேட்ஸ் ஆர் ஹார்சஸ். சம்மு கேட்டு ஹார்ஸ்குள்ளே இருக்குங்களா, இதுவும் கரெக்டாக இருக்குங்களா, ரெண்டுமே கரெக்டாக இருக்குங்களா? ஆப்ஷன் இ போத் 1 and 2 ஃபாலோஸ். நெக்ஸ்ட்டு 25th ப்ராப்ளம். ஸ்டேட்மெண்ட்: ஆல் சயின்டிஸ்ட் ஆர் ஹார்ட் ஒர்க்கிங், நோ சயின்டிஸ்ட் ஆர் சூப்பர்ஷிஷியஸ். கன்க்ளூஷன் பாருங்கள். நோ சயின்டிஸ்ட் ஆர் சூப்பர்ஷிஷியஸ், ஆல் சூப்பர்ஷிஷியஸ் ஆர் நாட் சயின்டிஸ்ட். டயக்ராம் பாருங்கள். சயின்டிஸ்ட்டு, ஹார்ட் ஒர்க்கிங், சூப்பர்ஷிஷியஸ் எல்லாமே ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாங்களா? ஆல் சயின்டிஸ்ட் ஆர் ஹார்ட் ஒர்க்கிங், ஆல் சயின்டிஸ்ட் ஆர் ஹார்ட் ஒர்க்கிங். நோ சயின்டிஸ்ட் ஆர் சூப்பர்ஷிஷியஸ், நோ சயின்டிஸ்ட் ஆர் சூப்பர்ஷிஷியஸ், இந்த டயக்ராம் போட்டுடலாங்களா? இப்போ கன்க்ளூஷனுக்கு வாங்க. நோ சயின்டிஸ்ட் ஆர் சூப்பர்ஷிஷியஸ், சயின்டிஸ்ட்டுக்கும்
சூப்பர்சிஷியஸ்க்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லை, கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க, அதனால் கரெக்டு. ஆல் சூப்பர்சிஷியஸ் ஆர் நாட் சயின்டிஸ்ட், அதுவும் கரெக்டு தான். ஆல் சூப்பர்சிஷியஸ் ஆர் நாட் சயின்டிஸ்ட் ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது. ஆப்ஷன் இ போத் 1 and 2 follows. Either option we can select both compared to possible diagram, basic diagram. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லெசன் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. தேங்க்யூ. CA, CMA, CS, CAT, பேங்கிங், TNPSC இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ICP ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கோச்சிங் ப்ளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அணுக வேண்டிய முகவரி 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. தொடர்புக்கு 9894795915 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். விரைந்து சேருவீர், பயன்பெறுவீர்.